யார கை ஊதுட்டி ஓடு ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பயங்கரமான இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடூரமான ஒரு மர்டர் நடந்திருக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோர். என்னன்னா, இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்களாம். அப்படி வரும்போது அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரொம்ப நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறமே இந்த இடம் செம்ம ஹாண்டடா இருக்குமா. இப்பயும் இந்த இடத்துல நிறைய சமூக விரோதிகள்லாம் வருவாங்களாம். இந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எங்களை வார்ன் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்துல நைட்ல போறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்லாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 11 மணி ஆயிருச்சு. அப்புறம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். ஒரு பைக் எடுத்திருக்கேன் புதுசாக, என்னோட சொந்த உழைப்பில் வாங்கியிருக்கேன். இந்த பைக்குக்கு இன்னும் பேர் வைக்கல. ஸோ நீங்கள் ஏதாச்சும் பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சஜஸ்ட் பண்ணலாம் கமெண்ட்ல. பேர் எப்படி இருக்கணும்னா பேய்த்தனமா இருக்கணும். ரொம்ப யோசிக்காதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேரை கடைசியா சொல்லுங்க. இந்த பில்டிங் சுத்தி இருக்க இடமே செம்ம ஹாண்டடா இருக்கு. இன்னைக்கு என் கூட ஆவி ஆகாஷ் மற்றும் ரத்த காட்டேரி ராகுல் வந்திருக்காங்க. ப்ரோ, என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப 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 நர்வஸாக இருக்குது. ஏன்னா ஒரு இடமும் வந்து அப்டேட்டில் கொடுத்துட்டே இருக்காரு சரத் ப்ரோ. இந்த இடம் வேறு எப்படி இருக்க போது தெரியல. இது வரும்போது ரொம்ப ஒரு நெகட்டிவாக இருந்தது. ஸோ இது ப்ரோ எனக்கு ரொம்ப ஒன்றும் புரியல, பயமாக இருக்குது. ஸோ ராகுல், ஆக்சுவலாக நான் ஒன்றும் போன வீடியோட தாக்கத்துலேருந்து வெளியே வரல. போனப்போ கூட எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. பட் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து தான் அவ்வளோ பெரிய எனக்கு பின்னாடி அது உருவம் இருக்குது எல்லாமே வந்து பார்க்க நான் ஆரம்பித்தேன். வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம ரிஸ்க்கான வீடியோ நாங்கள் போடுற வீடியோவிலே. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நிறைய மர்டர்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு பயம் தான் ப்ரோ எனக்கு சத்தியமாகவே. ஆக்சுவலாக நானுமே இந்த இடம் நார்மலாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா டே டைமில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் இந்த இடத்த எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சாரு. டே டைமில் பார்க்கும்போது நாய் சத்தம் ராகுல். ஆமாண்டா, நாய் மட்டும் இருக்குது. ஸோ டே டைமில் பார்க்க இது நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உள்ளெல்லாம் ஒரு காட்டில் வெளியே எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. வெளியே இருந்து பார்க்க உண்மையாகவே செம்ம ஹாண்டடாக இருக்குது. ஒரு காட்டுக்குறாங்க. இருங்க அங்கே தானே போகிறோம் காட்டிக்கலாம். ஆனால் நார்மலாக நம்ம போகிற இடம் வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருக்குது. சுற்றி யாருமே இல்லை. பட் உள்ளே என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. நானுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நார்மலான வீடியோவாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கிடைக்கிற இடம் அந்த பக்கம். கைஸ், நானுமே ஏதாச்சும் ஒரு இடமாச்சும் நார்மலான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கிடைக்கிற இடம் எல்லாமே அதுக்கு முந்தின வீடியோட பயங்கரமான இடமா தான் இருக்குது. இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சஸ்பான்ஸாக தான் இருக்க போகுது. நைட் விஷன் கேமராலாம் இருக்குது. சரியா, போய் பார்க்கலாம் உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பெருசாக நாங்கள் எந்த ரிச்சுவலும் பண்ணுற மாதிரி இல்லை. ஜென்ரலாக நம்ம குளிர் டவுன் மாதிரி கேட்குது பூச்சி சவுண்டு. என்ன ப்ரோ இன்றைக்கி ஆரம்பத்தில் இவ்வளோ நடக்குது. இன்றைக்கி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நீக்ரோஃபோனிங் வச்சு நாங்கள் ஒரு செஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த இடமும் ரொம்ப பெருசுலாம் கிடையாதுன்னு சொன்னாங்க, சின்ன இடம் தான். ஸோ இது ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் தெரியும். பகலை வந்தாலே பயமாக தான் இருந்தது. பகல் ஃபோட்டோவே நான் பார்த்து பயந்துட்டேன். ஸோ நைட்டு ரொம்ப ஹாண்டடாக இருக்குது. பழமரம்லாம் பறந்துருக்கு. ஆமாம், ஆனால் அதனால தான் இங்கே நிறைய சத்தம் வருதோன்னு எனக்கு தோண வருது. வித்தியாசமான சத்தம்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ கைஸ், ஆர் யூ ரெடி? லெட்ஸ் கோ. உள்ளே போகிறதே ஒரு அட்வென்ச்சராக இருக்கே ப்ரோ. இது அதுதான் அந்த பில்டிங்கு. ஏய் அங்கடி ப்ரோ, யாரும் இல்லை ப்ரோ. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியா வாங்க. ஐயோ டீ, அங்கே பாருங்க, எண்டு அங்கே இருக்கு பாருங்க. எங்கேயோ இப்போ யாரும் உட்காந்து இருக்காங்க பாருங்க. கொளுத்திருக்கானுங்க ப்ரோ. புரியல. வாடா கீ பார்த்து வா.
சரி வா 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 ஃபஸ்ட்டு உள்ளே போகலாம் வா. அடர்ந்த காடுமா இருக்கு ப்ரோ இது. இங்கே ஃபுல்லாக ப்ரோ நீங்கள் எல்லாம் பார்த்தா எவனும் சைக்கோ உள்ள இருந்தாலும் தெரியாது போல இருக்கு. தெரியாது. ஐயோ என்ன ப்ரோ அது செவுத்துல சத்தமாக என்னது விட்டு போங்க. பார்த்து பார்க்கலாம். கொடூரமாக இருக்கே ப்ரோ. துணி மாதிரி இல்லது அப்படின்னா துணியை கவரா ட்ரெஸ்ஸு ப்ரோ ட்ரெஸ்ஸு. எவ்வளோ வந்து ட்ரெஸ்ஸு தான் மாட்டலாம். ட்ரெஸ் மாதிரி அது ட்ரெஸ் தான் அது ட்ரெஸ்ஸு தான் ப்ரோ. ட்ரெஸ்ஸு தான் இதுல அது ப்ரோ வேறு பில்டிங்குள்ளே வேறு வந்துருக்கு. கீ பார்க்கலாம். பாட்டில் வந்துடுறா. என்ன ப்ரோ வரைஞ்சி வச்சுருக்கானுங்க ப்ரோ. அங்கே பாருங்க மர்ம நபர் எழுதி வச்சுருக்காங்க. மர்ம நபரா கைஸ். இப்போ உள்ளே இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் மர்மமாக இருக்குது. செவுத்துலேயும் மர்ம நபர்னு எழுதி வச்சுருக்காங்க. ரொம்ப அபண்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப பாடிஞ்சு போயிருக்கு. அதை நினைக்கும் போது தான் லைட்டாக பயமாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குன்னே தெரில. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது போல இருக்குது இடம். ஸோ ரிப்பேர் பண்ணலாம். பாட்டில் சவுண்ட் சொல்ல. பாட்டு சொல்ல விரும்பின சவுண்ட் அது. இல்லை பாட்டு சவுண்ட் தான் கேச்சு. கீழே கால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்லோவாக பேச அப்போ தான் சத்தம் கேட்கும். வாங்க. ஆமாம் எவனா இருக்கானா தெரியலையே. நீங்கள் வந்து சொல்லி ஸ்டார்டிங்கில் கேச்சுனா பாட்டில் ஹலோ எதில் யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முன்னே வந்து ப்ரோ சொல்கிறா. இப்போ வந்து என்ன சொல்லுது ப்ரோ? யாரெல்லாம் இருக்கான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக சுற்றி இருக்கான். கண்டிப்பாக இருப்பான் ப்ரோ. இது வந்து பீலாக போனது. இந்த ப்ரோ அங்கே பாருங்க 2 கண்ணு மாதிரி தெரியுது. இருங்க. எங்க 2 கண்ணு மாதிரி தெரிஞ்சு ப்ரோ. அந்த தூணுக்கு பக்கத்தில். நான் யாருன்னா இருந்தீங்கன்னா நாங்கள் மனுஷங்க தானா, எங்களால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உள்ளே வரோம் ப்ரோ. உஷாராக இருங்க. டக்குன்னு என்ன இருந்தால் கூட பயப்படாதீங்க, பேசிக்கலாம். என்ன ப்ரோ? இந்த பக்கம் சொல்லி கேட்குறது. அந்த சொல்லி ப்ரோ யாரா சுற்றி வளைக்கிறாங்களா? ப்ரோ ஆளுங்க தான் ப்ரோ எவனா இருக்கான். ஆளுங்க தான் யாரோ இருக்காங்களோ தோணு வருது. சவுண்ட் ரொம்ப மெலிசாக கேட்குது.
கைஸ் லிட்டரலாக யாரோ இங்கே இருக்காங்கன்னு தோணுது எங்களுக்கு இப்போ. ப்ரோ அந்த இடத்துல 2 கண்ணு மாதிரி தெரிஞ்சது ப்ரோ எனக்கு. நைட் விஷன் கேமரா கரெக்டாக போடுறோம், அதெல்லாம் கேப்சர் ஆகுது. ப்ரோ பச்சையாக எழுதியிருக்கானுங்க ப்ரோ. கைஸ் முடிஞ்ச அளவு நான் ப்ளர் பண்ணுறேன், ரொம்ப அசிங்கமாக இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், பிட்டு படத்தில் ஊறி பண்ணனால தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன ப்ரோ இது போயினே இருக்குது உள்ளே போக ஐயோ கலீஜியாக இருக்குது. கைஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ பெருசு போகுதுன்னு தெரில. சின்ன பில்டிங் மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த பில்டிங் சுற்றி ஃபுல்லாக செடி கொடிங்கெல்லாம் வளர்ந்து போயிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த செவுத்தில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக ரொம்ப கொடூரமான எண்ணம் இருக்கவங்க தான் இப்படியெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நீக்கிற பண்ணி ப்ரோ பேட்ஸ்மேன் ஹெவியாக அடிக்குது ப்ரோ, உள்ளே போகவே முடியாது. ஐயோ கொடூரமாக வச்சுருக்கானுங்க. இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது, நாட்டுக்குள்ளே செத்து போயிடும். ப்ரோ அது பின்னாடி இருந்து தான் எவனோ அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எங்கே அது ப்ரோ அது பக்கம் எதுவுமே இல்லை ப்ரோ. அது பக்கம் அது வந்து எண்டு நினைக்கிறேன் முடியாதுங்க, போக முடியாது. அது எண்டு தான் நினைக்கிறேன். வழி அது இருக்கா அந்த வழி இருக்குது, நல்லா தெரியல, அது எந்த போய் தெரியல. மீக்ரோஃபோனிக் ட்ரை பண்ணலாம். இங்கே பண்ணலாமா, அந்த ரூமில் பண்ணலாமா? இப்போ இங்கே நிற்க முடியல, ஸ்மெல்லே பண்ண கூட போனால. அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஏய் நான் யாரா இருக்கீங்களா? அங்கே யாரும் இருக்குது இந்த ப்ரோ லாஸ்ட்டில் எப்படி ப்ரோ போகிறது? அவ்வளோ அனிசம். இன்னைக்கு நம்ம அதுக்குள்ளே தான் யாரும் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போகிறேன் கொடுங்க. கேமரா தெரியுங்களா? சொல்லியா போங்க. ஐயோ ப்ரோ இல்லை வேணாம், ரொம்ப ஸ்மெல்லு. எவனும் இல்லை.
ஏய் ஏன்டா நீ வேற ஐயோ கரும்பு நீ ராகுல கம்மு எவனே அமானுஷத்தை வரான். வாங்க வாங்க மீட்டர் பண்ணி டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம். அங்கே இருக்கிறது ரிஸ்க்கு ரொம்ப. எலியா கர்ப்பாம்பூச்சி டேய் அது வந்து பாக்குறது வேற மாதிரி வச்சுறாரு. டேய் ப்ரோ அவங்க கேமரா பக்கத்தில் வச்சுக்கோங்க அதை. அதோட பேஸே கொள்ளுதுறாங்க. ஓகே போகலாமா? லேடிஸ் வாய்ஸ் கேட்டுச்சு ப்ரோ. அந்த பக்கம் பேசுன மாதிரி லேடிஸ் அவளுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்குச்சுன்னா கைஸ் இப்போ நாங்கள் சட்டு புட்டுன்னு இந்த நீக்ரோஃபோனிக் செஷன் முடிச்சுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பணும். லிட்டரலாக யாரும் எங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா ஆளுங்க தான் அந்த மாதிரி சத்தத்தெல்லாம் எழுப்ப முடியும். என்னோட கெஸ் படி எனக்கு தோணுது அந்த மாதிரி தான். வந்ததுலேருந்து அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த இடமும் அந்த மாதிரி தான் இருக்குது. நார்மலாக நம்ம போகிற ஹாண்டட் பிளேஸ்லாம் அந்தளவுக்கு சமூக விரோதிகள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்காது. பட் இந்த இடம் கன்ஃபார்மாக யாரெல்லாம் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. யாரெல்லா சைக்கோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டக்குன்னு நம்ம நீக்ரோஃபோனிக் செஷன் முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பணும். ரொம்ப நாள் கழிச்சு நீக்ரோஃபோனிக் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா கடைசி 2 வீடியோவில் நம்ம சரியாக யூஸ் பண்ணல. இந்த இடம் நம்ம ப்ரோ வெளியே எப்படி போகுது? இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரியும் தெரியல. கொஞ்சம் சின்ன இடம் தான். ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல எங்களை சுற்றி யாராச்சும் இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க எங்களை சுற்றி? சொல்லு 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 சொல்லு. எங்களை சுற்றி இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 6 ப்ரோ. 6. இப்போ இவ்வளோ நேரம் இந்த சத்தத்தெல்லாம் நீங்கள் தான் போட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்ல முடியுமா? மர்டரா? அதை மைண்ட்ல வச்சு கேட்கும்போது நீங்க எப்படி இறந்து போனீங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க எப்படி இறந்து போனீங்க? கொலையா? கொலை தான். அப்படிதான் வந்துச்சு. லேடிஸ் வந்து கேட்குது. நான் இங்க இருந்தா ஆளுங்க வயசு போகணும் கண்டிப்பா. இதுல போடுறாங்க. ஏய் யாரா அவன்? நான் யாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பயமுடுத்தாதீங்கன்னா. நான் எதுவுமே பண்ண வரல. சத்தியமா இருக்காங்க. சரி வாங்க. போயிடலாம் ப்ரோ. போயிடலாம் ப்ரோ. கண்டிப்பாக பேயில் இல்லை ஒன்று இருக்கான் ப்ரோ. நான் சொல்கிறேன் ப்ரோ. இது வேற ப்ரோ. நீ பேசி முடிச்சுருந்தேன் டைம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இது பெஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. நான் வேற ஒன்றும் இருக்காங்க. தெளிவாக வாய்ஸ் கேட்குது. இப்போ ஏதாச்சும் ஒரு சத்தத்தை போட முடியுமா? இப்போ நீங்க தான் அதெல்லாம் பண்றீங்கன்னா ஏதாச்சும் இங்க சத்தத்தை போட முடியுமா? ப்ரோ அதுக்குள்ள தட்டிக்கிறான் ப்ரோ. டேய் எவன்டா அவன்? தில்லு இந்த முன்னாடி வாடா. டேய் பின்னாடி இந்த சவுண்ட் போடாத. இங்கர்றா பார்த்துக்கலாம் 3 பேர் பார்த்துக்கலாம்.
ப்ரோ நீங்க அடிங்க ப்ரோ எவன் பார்க்கலாம் நீங்க கரெக்டாக ப்ரோ கண்டிப்பா பாருங்க எங்களுக்கு யாரும் இருக்கான் ப்ரோ பேர் இருக்கும்ல இருக்கான் ப்ரோ இடமே ஒரு மாதிரியா இருக்கு ப்ரோ பாருங்க இங்க பாருங்க ப்ரோ ஹேண்ட்ரைட்டிங் எல்லாமே சேம் ஒரே மாதிரி இருக்கு இங்க இருக்கிற கையெழுத்து வந்து இங்க நாங்க இருந்தா எங்களை ஏதாச்சும் பண்ணுவீங்களா இப்ப நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா இருங்க ப்ரோ இருங்க ப்ரோ என்னடா இருக்காரா ஆளுக்கு தான் அவங்க இருக்கானுங்க ஆளுங்க நம்பர் அவனா இருக்கானுங்க ப்ரோ ஆஃப் பண்ணுங்க யாரும் போனாங்க ப்ரோ யாரும் போனாங்க ப்ரோ ஃபஸ்ட் ஆஃப் பண்ணு அதுக்காக ஏன் கை உதறது டி ராகுல் வாடா வாடா வெளியே தான் அவனை இருக்கான்னு நினைக்கிறேன் உள்ள இல்லடா அடி அடி அங்கடி என்னடா சத்தியமா சொல்றேன்னா இன்னும் ஒரு சைக்கோ இருக்கான் பைத்தியக்காரன் அவ்வளோ ப்ளூஸ் மாதிரி இல்லைங்க எப்படி இல்லைங்க பாத்தியா ப்ரோ எவனோ இருக்கான் ப்ரோ உள்ள ப்ரோ நான் பார்த்தேன் ப்ரோ நான் சத்தியமா பேய்ண்ணா. பார்த்தேன் ப்ரோ எவனோ இப்போ உள்ள இருந்து கத்துறான் ப்ரோ ப்ரோ அந்த இடத்துல எங்கே ப்ரோ ஒளிய முடியும் அடிங்க அங்க தெரியுதுங்க ஏய் யாரா அவன் ப்ரோ சைக்கோ தான் ப்ரோ எவனோ இருக்கான் உள்ள குடிக்கா சரி வாங்க வாங்க போகலாம் வாங்க இங்கே இருக்குது ரெஸ்ட்டு நைட் விஷன் உள்ளே வச்சுட்டு வந்துட்டானா ப்ரோ ப்ரோ சத்தியமாக கையை பார்த்தேன் ப்ரோ இப்போ கையை பார்த்தேன் ப்ரோ கிளியரா கேமரா கேப்சர் ஆயிருக்கு எட்டி பார்க்கறான் எட்டி பார்த்தான் போ இப்போ எட்டி பார்த்தான் அங்க பாருங்க ப்ரோ போலீஸ் ஃபோன் பண்ணிடலாமா ப்ரோ நம்மளாம் ஃபர்ஸ்ட் கேட்பானுங்க ப்ரோ நீ ஏன் வந்து சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பானுங்க இந்த டைம்ல நீ ஏன் சரி போயிடலாமா அப்போ கேமரா கேமரா காலந்து சொல்றதுக்கு கேமரா காலந்து அது எவரா வர கேமரா தான நான் காலந்து நான் கத்தாம எப்படி இருக்கு சொல்றேன் இந்த டைமிங்ல அவங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே வீட்டு தெளிவாக யாருன்னா வர வைக்கலாம் இருக்கான் லோக்கல் யாருன்னா வர வைக்கலாம் வா வந்து எடுத்துக்கலாம் போயிடலாம் ப்ரோ கேமரா மட்டும் எப்படி ப்ரோ 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 கழுத்து கடிக்கிறான் ப்ரோ அவன் ப்ரோ இவ்வளோ லூசு இருக்கான் ப்ரோ உள்ள கண்டிப்பா இருக்கான் ப்ரோ கண்டிப்பா நான் கையை பார்த்தேன் ஐயோ ப்ரோ சத்தியமா இது அந்த கூட மோசமா இருக்கு ப்ரோ லாஸ்ட் டைம் கூட ரொம்ப பயமா இருக்குது ரைஸ் நாங்கள் உள்ளே வந்து வந்துட்டோம் உள்ளே சைக்கோ இருக்கான் கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து கிளம்புனேன் இப்போ கேமரா மாட்டிகிட்ருக்கு சத்தியமாக நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு நான் எவ்வளோ நாள் நினச்சிருக்கேன் நம்ம என்னைக்காச்சும் சைக்கோ என்கவுண்டர் பண்ண போகிறோம் நேருக்கு நேரம் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி அது நடந்துருச்சு சைக்கிள் இருக்கு இப்போ உள்ளே தான் இருக்கான் அவன் கிளியராக உள்ளே தான் இருக்கான் அவன் நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ கேமரா எப்படி ப்ரோ எடுக்கிறது யாருனாச்சும் லோக்கலில் போய் கூப்பிட்டு வரலாமா இந்த நேரம் எவனும் இருக்கவும் மாட்டானுங்க ப்ரோ போலீஸ் பண்ணாலும் நம்மளாம் திட்டுவாங்க ப்ரோ அந்த சஸ்பெக்ட் பையன் எங்கேயும் பக்கத்தில் எங்கே சொன்னான் அவங்க ஒன்று ஃபோன் பண்ணி பார்க்கலாமா சரி இருங்க ப்ரோ இப்போ கேமரா எப்படி ப்ரோ எடுக்கிறது அது கனெக்ட்ல இருக்காது நான் ஃபோன் என்கிட்ட இருக்குது எப்படி கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகாது ப்ரோ உங்ககிட்ட ஃபோன் இருக்கா ஆமாம் ஃபோன் அங்கே இருந்தால் தான் கனெக்ட் ஆகும் இப்போ பாருங்க பாருங்க ஆகாது ப்ரோ எப்படி கனெக்ட் ஆகும் ப்ரோ கேமரா கேமரா ஆட்டே போட்டுருவான்னு தோணுது ப்ரோ எனக்கு ப்ரோ போயிடலாமா கேமரா போனால் மாரியாச்சு என்ன சொல்கிறீங்க ஆச்சன் பண்ணுங்க
டேய் ஜூம் அவுட் பண்ணுறாங்க ஒன்று சத்தம் எடுத்து போகிறாங்க சவுண்டு. ஏய் ப்ரோ ப்ரோ அது பூட்டு போட்டு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நான் வரும்போது பார்த்தீங்களாங்க? பார்த்தனே, அது பூட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பேய் பங்களா கேட்ட மாதிரி இருக்குது. ஐயோ ப்ரோ இது என்னன்னே தெரியல. உள்ள போ, இருங்க ப்ரோ வாங்க ப்ரோ இப்போ பார்க்க. ப்ரோ மரத்தில் ஏதோ இருக்குது ப்ரோ. மரத்துலேருந்து கல் விழுந்தா என்ன ஆகுது? எனக்கு என்ன தொங்குது அது? சி கவரா? கவரு கவரு கவரு. ப்ரோ எங்கே போகிறீங்க? ஐயோ என்னது ப்ரோ அது? கிணறு ப்ரோ, கிணறு ப்ரோ, கிணத்துக்குள்ள ப்ரோ. ப்ரோ கிணத்துக்குள்ள ப்ரோ. வாங்க வாங்க வாங்க. ராகுல் இங்கே நில்லு. கீழே பாடுறா. டேய் நீ இங்கே நில்றா, நான் பார்த்துக்கிறேன். ப்ரோ 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 கிணறு ப்ரோ அது. நான் கிட்ட ப்ரோ தனியாக போகாதீங்க ப்ரோ. படிக்கட்டு போகுது ப்ரோ. படிக்கட்டு போதா? இதுதான் ப்ரோ கிணறு. கிணறு கிணத்துக்குள்ளே படிக்கட்டு போகுது போல ப்ரோ. பாருங்க என்ன இப்படி போகுது படிக்கட்டு? ஐயோ ரொம்ப பெரிய கிணறு ப்ரோ அது. ஐயோ கிணத்துக்குள்ள சவுண்ட் வருது ப்ரோ. ரூம் அதை தானே சொல்கிறேன். ரூமா? இது எப்படி போவோம்? இது உள்ளே போய் அப்படியே உள்ள கீழே போயிடுவோம்ல. ஆமாம் இப்படி நீங்கள் முன்னே போங்க, பார்த்து போங்க. இங்கேருந்து எடுங்க. அப்போ தான் யாருனா இருக்காங்க. யாருனா இருக்காங்களா பாருங்க. தெரியுதா? எதுவும் தெரியல, இருட்டுங்குது உள்ள. ஏய் ராகுல, ஏய் லைட் வாடா, கிட்டத்துல வா. ஒழுங்காடி இல்லை ப்ரோ. நான் பார்க்குறேன் வாங்க. இங்கே இருங்க. ஹலோ ஹலோ ப்ரோ இது மோட்டார் ரூம் போல ப்ரோ. மோட்டார் பரவாயில்ல. என்னடா ப்ரோ ப்ரோ வாங்க ப்ரோ. கேமரா எப்படின்னா எடுத்துடலாம் வாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாது வாங்க. ப்ரோ அவன் தான் ப்ரோ அங்கிட்டு தான் இந்த பக்கம் ஓடி இருக்கான் போல. சரி நம்ம கேமரா எடுத்துக்கலாம். ப்ரோ கரெக்டாக நீங்கள் இந்த வரண்டால் நில்லுங்க. ராகுல் நீ செகண்டு, நான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் பிளான். புரியுது. இப்போ நான் வந்து நேராக நைட் விஷன் கேமரா ஓடி வந்துடுவேன். சரி. ஏன்னா அவன் இருந்தானா அந்த பக்கம் லாஸ்ட்டில் தான் இருக்கணும். ஓகே ஆமாம் தெரியுது. சரிங்களா? புரியுது ப்ரோ. இப்போ அவன் லாஸ்ட்டில் இருந்தால் நம்ம ப்ரோ ஆனால் இங்கே வந்து எவ்வளோ ஓடி போனாலே ப்ரோ. இப்போ நம்ம அவனாக தான் இருப்பான் ப்ரோ. அவன் வரத்துக்குள்ளே ஓடிடலாம் வாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் வரத்துக்குள்ளே ஓடிடலாம். என்ன கேமரா பிடி ஓட ஆரம்பிச்சிடுற ராகுல. டக்குன்னு நான் என்ன நீ இது பண்ண நான் வேகமாக ஓடிடுவேன். இப்படி 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 இப்படி. ப்ரோ சேஃபாக இருங்க. ஏய் கேட்பா போ. சீப் இருக்கோ? சீப் இருக்கா? நம்ம வரும்போது இல்லைன்னு நினைக்கிறேன். சவுண்ட் கேக்குதுடா. டேய் கம்முன்னு வராங்க ப்ரோ. சேஃபா. ஏய் பார்த்து ப்ரோ. பாத்துடா. வண்டி போயிடலாம். நிக்காது. அங்கடி சூப்போடு யாரும் நிற்கிறாங்கடா. யாரா அது? ஓடி வரான் ப்ரோ. அவன் வயிற்றுல குதியா பண்ணா.
கைஸ் ஒரு வழியாக அந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். கடைசியாக நாங்கள் அந்த சைக்கோவை பார்த்துட்டோம். நடுவுலேயே கூட ஒரு இடத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் கிளியராக பார்க்கல. லாஸ்ட்டாக நின்றுட்டு இருந்தது கிளியராக கேமராவில் கேப்சர் ஆச்சு. நாங்கள் இவ்வளோ நாளாக கோஸ்ட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து எங்களுக்கு சவுண்டு கேட்கும், யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அந்த கேரக்டர் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்ததில்ல. இன்னைக்கு பார்த்துட்டோம். அந்த இடத்துல சைக்கோ இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்தோட ஆம்பியன்ஸ், அந்த செவுத்தில் கிறுக்கி வச்ச சில டிராயிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு டவுட் இருந்துச்சு. பட் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பார்ப்போன்ட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. இன்னும் நம்ம ஆகாஷும் ராகுலும் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வெளியே வரல. ஏன்னா இது ரொம்ப ரிஸ்க். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத பேயை கூட சமாளிச்சிடலாம். பட் இந்த மாதிரி சைக்கோ நாய்களை தான் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த சைக்கோ எங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல, எங்களை பயமுறுத்த தான் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ நல்ல வேலை தப்பிச்சு வந்துட்டோம். இப்போது நடு ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ப்ரோ ஆகாஷ், எஸ் ஆவி ஆகாஷ், என்னால் முடியல ப்ரோ. சத்தியமாக எனக்கு வந்து இன்னும் அந்த படபடப்பு கொஞ்சம் கூட நிற்கல. இவ்வளோ தூரம் வந்து கூட எனக்கு சத்தியமாக கண்ணில் நிற்கிறான். அந்த உருவம் அப்படியே கண்ணில் நிற்குது. என்னால் அது மறக்கவே முடியாது. லாஸ்ட் வீடியோ கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் சத்தியமாக இது வந்து ஃபஸ்ட்டே நான் அந்த கை தெரிஞ்சது ப்ரோ. நம்ம உள்ளே போகும்போது நம்ம போய் உஷாராக்கணும். கண்டிப்பாக என்னால் மறக்கவே மாட்டேன். அப்பா சாமி, ப்ரோவோட பைக் ஸ்டாண்ட்லாம் பிரிச்சுன்னு போயிருச்சு. அதனால பைக்கில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு. வர வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு கைண்டி போய் லாஸ்ட்டு பில்ட்லாம் கட்டியிருக்கோம் நாங்கள். இப்போ துணி வச்சு கட்டியிருக்கோம் நாங்கள். அந்த இடத்துல இருந்து வந்தால் போதும் ஆயிடுச்சு எங்களுக்கு. ராகுல் வாயில வண்டியே கெட்ட வார்த்தைகள் பறகுது கடைசியாக வரும்போது. இல்லை உண்மையில பட் உண்மையாக நடந்தது என்னன்னா வந்து இந்த அப்போ என்னாச்சு, கை வலிக்குது. பட் ஆக்சுவலாக வீடியோவோட சென்டர் வரைக்கும் வந்து சவுண்ட் கேட்டுட்டு இருந்து கூட சரத்தானா இருப்பார். எப்பவுமே வந்து ஏதாவது பேசிட்டு இருடா போயில நான் கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருப்பார். எல்லா இடத்துலையுமே சவுண்ட் வரும். பட் ஒரு கட்டத்தில் நாங்கள் அது அந்த பயத்துலேருந்து வெளியே வந்துடும். பட் இந்த வீடியோவில் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எவனோ ஒரு தாய் வழி நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்து டோட்டலி வந்து மைண்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் ஓடினா திட்டுவீங்கன்னு தெரியும். பட் ஒரு கட்டத்தை வந்து டோட்டலி ஓடிதான் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அவன் இவர் வந்து ஒரு கட்டத்தில் பேச ஆரம்பிச்சார். யாராவது பேசுங்கண்ணா அப்படி இப்படி சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. பட் அவன் ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம லாஸ்ட்டாக நின்று ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா பாருங்க. சத்தியமா ஆக்சுவலாக நாங்கள் நைட் விஷன் ஆகுது இதாவது ஒன்று வந்தனால இருந்தோம். ஆக்சுவலாக அந்த நீக்ரோஃபோனிக் செஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அப்பயே வந்து எங்களுக்கு அந்த சத்தம்லாம் கிளியராக கேட்டுச்சு. ஓய் அப்படி அதட்டுற மாதிரிலாம் கெட்ட வார்த்தையில் திட்டுற மாதிரிலாம் கூட கேட்டுச்சு. பட் இருந்தாலும் நான் நீக்ரோஃபோனிக்கில் இருந்து நம்ம ஒருவேளை அந்த ரெஸ்பான்ஸ் தான் அப்படி வருதோ அப்படிலாம் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த ஸ்பீக்கரில் வருதோ அப்படிலாம் தோணுச்சு. பட் ஒரு கட்டத்தில் கரெக்டாக எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அது ஆள் தான் அப்படின்னு. பட் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை நான். எனவே தப்பிச்சு வந்துட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து எதுக்கு நிறைய பீப் போடுறீங்க அது மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. கெட்ட வார்த்தைன்றது ஒரு தைரியத்தை கொடுக்கும் நமக்குள்ள. எப்படி கபடி அப்படின்றது ஒரு எமோஷனோ அது மாதிரி எங்களுக்கு வந்து அந்த கெட்ட வார்த்தை சொல்லும் போது ஒரு தைரியத்தை நமக்குள்ள அது கொடுக்கும். அதனால தான் எங்களையும் மீறி நாங்கள் பேசிடுறோம். அதனால நான் பீப் போடுறேன். நிறைய பேர் பீப் போடாதீங்க, அப்படியே விடுங்க, அதில் என்ன தப்பாது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக என்னன்னா நம்ம ஆடியன்ஸ் 18+ ஆடியன்ஸ் கிடையாது. நிறைய பேர் பார்க்குறாங்க, ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நான் பீப் போடுறேன். பட் முடிஞ்ச அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுறதே குறைக்கிறேன். ஒருவேளை பேசிட்டாலும் பீப் போடுறதை குறைக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி உங்களுக்கு கெட்ட வார்த்தைலாம் ஃபுல்லாக நல்லா கேட்கணும்னா ராகுலோட சேனலில் போய் பாருங்க. வண்டியாக பேசுவான். அவனோட சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரோஸ்டிங் கண்டென்ட்லாம் பண்ணிருக்கேன். ஸோ ராகுலுக்கும் போயிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இப்போ நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், கேஷுவலாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதை பற்றி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. இந்த இடமே ஹாண்டடாக இருக்குது. அந்த சவுண்டில் கேட்டவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இருந்து இப்போ நான் கிளம்ப போகிறோம். ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே லைட் வெளிச்சம் தான் யாராச்சும் பார்த்துட்டு திருடன் எவனா நின்று பேசிட்டு நினைச்சிருப்பாங்க. ரொம்ப சைலண்டா ரோடு இது, சுடுகாடு மாதிரி இருக்குது. வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோட டார்கெட் 35K லைக், கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன். ஸோ லைக் பட்டனை அடித்து தெருக்கி விட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு ஹாண்டடான பிளேஸில் பயங்கரமான இடத்துல கொடூரமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத். Boom!